பிரியாணி செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா சமைக்கிறோம். இன்னைக்கு ஒரு புகை எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, முனுக்கிட மிளகுத்தூள், முனுக்கிட கல்லுப்பு, நம்ம பத்து பிடிச்சி என்ன சொல்றியா? அர்த்தம் தானே. நல்லா உள்ள எல்லாம் நெஞ்ச வவுறாண்டா. தாத்தா நீங்க உள்ள வச்ச மசாலா நெஞ்ச வந்து விடுவோம் சொல்லுவாங்கல்ல. செக்கில ஆட்டுன சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நாட்டு பசுனை, பட்டை கிராம்பு ஏலக்காய், நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், அரைச்ச மிளகாய் சாந்து, மல்லித்தலை புதினா, அரைச்ச இஞ்சி பூண்டு, தக்காளி, பச்சை தண்ணி, கல்லுப்பு, பாய் இதை விட நீட்டை ஊசி Oh my God! நல்லா ஒட்ட பிடிச்சுக்க. இப்போதைக்கு கையில் குத்தி விடாம வந்துரு. அதுதான் பாரு ஊசி ஒட்டோட இதோட இந்த ஆட்டுக்கு போதும். நல்லா வெந்து உருண்டாயத்துக்கு தான் கிடக்கும். अकेले अकेले मजे नहीं लेने दूंगा, मुझे भी चाहिए. பயங்கரம் வந்து சுடுதா போயிருந்தா சுடுதா பயங்கரமாக சுடுது. ஏன் முட்டையும் வருது சேர்ந்து. ஆனால் இவ்வளோ பிரியாணி வந்து இருக்குது. ஒரு ஆடி எல்லாம் எடுத்துருவாங்களா வச்சு சாப்பிடலாமே. பாவம் தருகிறது இந்த ஓகே பிரியாணி பிரியாணி பிரியாணி
எலும்பு தாழ்ச்சா தான். பாதி வேக்காட்டில் பிரியாணியை சமைச்சு அதை முழு கிடாக்கில் வச்சு ஆவியிலேயே முழு ஆட்டையை வேக வச்சு பிரியாணியை வேக வச்சு அப்படியே ஆட்டோட கொண்டாந்து பிரியாணியை கொட்டி அந்த ஆட்டெல்லாம் பிச்சு அந்த ஆட்டு கறியை சாப்பிடும்போது அந்த பிரியாணி சாப்பிடும்போது அப்படியே மந்தி பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி வேற லெவல். இன்னைக்கு முழு கிடா பிரியாணி முழுசா பிடிச்சாச்சு.